SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008000800. இது ஒரு ஜனநாயக படுகொலை நடக்குது. ஏற்கனவே நாங்க அனுபவப்பட்டுட்டோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல மறுபடியும் நாங்க எங்களுடைய நேரத்தையோ எங்களுடைய ஆற்றலையோ நாங்க வீணாக்குறதுக்கு விரும்பல அப்படிங்கிறத குரலாக அதிமுக சொல்லுது. அதாவது எடப்பாடி அவர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஆட்சியை அதிமுக ஆட்சி 2011 2021 வரைக்கும் கடந்த 10 ஆண்டு காலமாக ஜெயலலிதா அம்மையார் வெற்றி வாக்கை சூடி திமுக என்ற தீய சக்தியை எதிர்க்க வேண்டும், மைனாரிட்டி திமுக ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சாரம் செய்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் ஜெயலலிதா அம்மையார். அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார் காலமான பிறகு எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருக்கிறாங்க. இந்த 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவர்கள் செய்த வேலைகள் என்னவென்றால் மக்களை மறந்தார்கள், கட்சியினுடைய தொண்டர்களை மறைந்தார்கள், எல்லாவற்றையும் மறந்து அந்த நிர்வாகத்துறை ஒவ்வொரு அமைச்சர்களும் பந்திப்பாய் போல் சுருட்டியதை தான் அன்று எதிர்க்கட்சித் தலைவர் இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் பட்டி தொட்டியெல்லாம் பிரச்சாரத்தை பறைச்சாட்டினார் என்னவென்றால் இந்த எடப்பாடி அரசு ஊழல் அரசு, இந்த ஊழல் அரசை மாற்ற வேண்டும் என்று மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஊட்டினாங்க. அந்த நம்பிக்கை ஊட்டின பிறகுதான் திமுக மிகப்பெரிய சக்தியாக ஆளுங்கட்சியாக வந்தாங்க. அந்த ஆளுங்கட்சியாக வந்த பிறகு திமுக செய்தக்கூடிய நிலைப்பாடு என்றால் ஆட்சியில் அமர்ந்த 10 நாட்களில் தமிழகத்தில் ஒவ்வொரு அமைச்சர்களும் அதிமுகவுடைய அமைச்சரவையில் நடந்த ஆட்சியில் நடந்த ஒட்டுமொத்த ஊழல் பட்டியலையும் தயார் செய்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், நாங்கள் சொல்வதை மாதிரி நீங்கள் கேட்காவிட்டால் நீங்கள் சிறைச்சாலையில் போக வேண்டிய சூழ்நிலை வரும். காரணம் என்றால் யாங்களும் இந்த ஆட்சியில் இருந்தவங்க தான். 67 இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக மாறி மாறி தான் ஆட்சி அமைக்கிறோம். அப்படி இருக்கின்ற போது ஜெயலலிதா அம்மையார் திமுகவுக்கு டப் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர். எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை ஒரு தீய சக்தி என்பதற்காக தான் மக்கள் மத்தியில் இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும், மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான மக்களாட்சி தத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் எம்ஜிஆர் அந்த கட்சியை கொண்டு வந்தாங்க. ஆனால் எடப்பாடி அவர்கள் எம்ஜிஆரை மறந்தார், ஜெயலலிதா மறந்தார், தங்களுடைய குடும்ப வசதிகளை மட்டும் பெருக்கிக் கொள்வதற்காக இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார். அதற்காக மத்தியில் பாஜக முழுக்க ஜால்ரா அடித்து தங்களை தக்க வைத்துக் கொண்டார். சசிகலாவை மறந்தார். இதுக்கப்புறம் சொல்ல இருக்கிற பாயிண்ட் இருக்கு சார். சசிகலா மறந்தா அவங்க தான் ஜெயிலுக்கு போயிட்டாங்களே ஆனால் இன்னைக்கு நிலைமை என்னன்னா, நாங்கள் சொல்ற பிராடம் நீங்கள் நடக்காவிட்டால் உங்களுடைய கட்சி நடத்த வேண்டுமா, உங்களுக்கு நீங்கள் ஊழல் விசாரணை நடத்தட்டுமா அல்லது கொடநாடு விஷயத்தை கிளறட்டுமா, உங்களுடைய ஆட்சி நடந்த ஒவ்வொரு அமைச்சரும் ஊழல் பட்டியலை கிளறட்டுமா என்ற நிலைப்பாட்டுக்கு என்பதுதான் அதிமுகவுடைய அஜெண்டாவின் பிரகாரம் தான் 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் திமுக முன்னாள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் யாருமே போட்டியிட வைக்காம புதுமுகங்களையும் அங்கங்கே இருந்த மாவட்ட செயலாளர்களையும் ஏதோ கூட்டி வச்ச 2 கோடி 3 கோடி செலவு பண்ணி 40 தொகுதியும் தோல்வியும் தழுவினார்கள். இந்த தோல்வி அதிமுக முழுக்க தோல்வி காரணம் எடப்பாடி அன்கோவுடைய மெகா ஊழல் விசாரணை விசாரிக்க கூடாது என்பதற்காக தான் பயந்து போய் ஆட்சி வந்தா என்ன, மக்கள் எப்படி போனால் என்ன, தொண்டன் எப்படி போன என்ன, நாம பஸ்ஸுக்கு ஓனரா இருக்க வேண்டும் என்ற ஒரே இலக்கு தான். ஆகவே யூகம் இல்லை. நல்லாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தமிழ்நாட்டில் இன்னைக்கு 2016க்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் காலமான பிறகுதான் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் என்று நடத்தாமல் நீ பாதி நாம் பாதி என்ற அன்கோ போட்டுக்கொண்டு நிர்வாகத்தை சுருட்டி கொண்டார்கள். இது திமுக அரசுக்கு தெரியும், தமிழகத்தில் இப்போ இருக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்கு தெரியும். அதனால தான் இவர்களுடைய நிலைப்பாடு என்ன, இவ்வளவு பிளஸ் என்ன, இவ்வளவு மைனஸ் என்ற அடிக்க வேண்டியதில் அடித்தார்கள், வீழ்ந்தார்கள், கவிழ்ந்தார்கள், ஆட்சியை மறந்தார்கள், கட்சியை இழந்தார்கள், தொண்டர்களை நடுத்தொழில் விட்டுக் கொண்டு தமிழக மக்களை நடுத்தொழில் விட்டுக் கொண்டார்கள். இதைத்தான் வி கே சசிகலா சொல்லுகின்றார்கள். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து தவறுகளும் திமுகவுக்கு சாதகமாக ஆகிவிட்டது. ஆகவே வீழ்ந்த அண்ணா திமுகவை மீண்டும் தலைநிமிர செய்ய வேண்டாமா என்ற நிலைப்பாட்டுக்காகத்தான் சசிகலா அம்மையார் நான் திரும்பவும் நீங்க கட்சிக்கு பாருங்க எல்லாரும் கூட்டாக ஒரு நிலைப்பாடு பண்ணுவோன்னு சொல்லிருக்காங்க. இதே நீங்க எடப்பாடி பழனிசாமி அந்த முதலமைச்சர் பதவி எப்படி வாங்கினாங்க? தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே வேற எங்கேன்னு நீங்க தானே துதிப்பாடுறீங்க. அன்னைக்கு அந்த அம்மையார் நினைச்சிருந்தா அவங்க சமுதாயத்துக்காரங்களோ அவங்க உறவினர்களே முதலமைச்சரை போட்டுக்கலாமே. உங்கள் மீது நம்பிக்கை வச்சானே போட்டாங்க. ஆனா நீங்க நம்பிக்கை என்ன பண்ணீங்க? இன்னைக்கு சசிகலா அம்மையார் நேற்றுக்கு அறிக்கை கொடுத்த பிறகுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொன்னியின் அறிக்கை கொடுக்கிறாரு, வீரமணி அறிக்கை கொடுக்கிறாரு, அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் மாறி மாறி அறிக்கை கொடுக்கின்றார்கள். இவங்க யாருன்னு தெரியாது, சசிகலா கட்சிக்கு வர முடியாது, நினைச்சாலும் வர முடியாது, நாங்கள் தான் உண்மையான தலைவர்கள் என்று ஏமாற்றி கொண்டார்கள். ஏமாற்றி கொண்டார்கள் சார். இன்னைக்கு பொதுக்குழு உறுப்பினர்களா இருக்கட்டும், எம்எல்ஏக்களா இருக்கட்டும், எல்லாம்
அதிமுக இபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒற்றை தலைமையா இருக்கிறாரு, பொதுச் செயலாளரா இபிஎஸ் இருக்கிறாரு, கொடி இருக்கு, சின்னம் இருக்கு, அவர் பக்கம் இருக்கு. சசிகலா அவர்கள் அப்பப்ப வாய்ஸ் கொடுத்தா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு விஷயம் கேளுங்க. ஜெயலலிதா அம்மையுடன் 40 ஆண்டு காலம் பயணித்தவர் சசிகலா அம்மையார். கட்சியில் எந்த பொறுப்பு இல்லாவிட்டாலும் இந்த கட்சியில் உள்ளாட்சி மன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், யாருக்கு டிக்கெட் கொடுக்கணும், யாருக்கு என்ன கொடுக்கணும் என்பது அனைத்தும் திட்டத்தை வெளியில் விட்டவர் சசிகலா அம்மையார். கடந்த காலமா என்ன இருக்கு, நிகழ்காலத்துல என்ன இருக்கு, அத பேசுங்க. யாரும் இப்ப எங்களுடைய இல்லத்து சசிகலா அம்மாவை ஜெயலலிதா அம்மா அவர்கள் வீட்டுலயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியேற்ற காரணம்லாம் இருக்குல்ல, அன்னைக்கு யாரு அம்மாவுக்கு யோகம் எடுத்து கொடுத்தாங்க? அதாவது நல்லா புரிஞ்சுடுங்க, ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாதவர்களை ஒரு முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்த்தது யார்? சசிகலா அம்மையார் தானே. ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் அடைக்கின்ற போது ஜெயலலிதா அம்மாவை சந்தித்ததை விட சசிகலா அம்மாவையும் சசிகலா அம்மாவோட உறவுகளை தானே கடந்து வந்துட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையே பேசுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, யார் பக்கம் ஆதரவு இருக்கு? இப்ப இல்லத்துக்கு வாங்க சந்திக்கலாம்னு சொன்னா இங்கேருந்து அமைச்சர்களோ மூத்தவர்களோ யாராவது மூத்த நிர்வாகிகளோ தொண்டர்களோ சசிகலா அவர்களை பார்க்க போகிறார்களா? சசிகலா அவர்களுக்கு ஆதரவு இருக்கா? அவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்பப்போ ஒன்றிணையணும்னு சொல்றத வச்சுக்கிட்டு மறுபடியும் அவரை சேர்த்துக் கொள்ள முடியுமா? அது அப்பப்போ அவர் வாய்ஸ் கொடுக்க வேண்டிய காரணம் என்னவென்றால், ஒரு தாய் மக்கள் நான் என்போம், ஒன்றே நமது குலம் என்போம் எம்ஜிஆர் சொன்ன தத்துவங்களை வெளிப்படுத்தி காட்டுகின்றார். ஆனால் இந்த தேர்தல் என்பது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த 11 தேர்தலும் தோல்வி. இனிமேல் தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடி பழனிசாமி உள்ள அதிமுக தோல்வி மட்டும்தான் பரிசாக கொடுப்பார்கள். இது அனைத்தும் திமுகவுக்கு கொண்டாட்டம்.